பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் நல்லா தான் இருப்போம். நம்ம திடீர்னு நம்ம நடந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைகளை நல்லா நடக்கும், ஓடு, எல்லாம் பண்ணும். 4 பேர் கவனிக்கிறான்னு ஒரு தயக்கம் வந்துடும். நோபல் பரிசு கிடைச்ச உடனே ஹெமிங்வேக்கு எழுதுவதில் கஷ்டம் வந்துருச்சு. ஏன்னா அவர் எழுதினோடனே இந்த நாய்க்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படி யாரோ சொல்லிடுவாங்களோன்னு பயம். எழுத வரமாட்டேங்குது. அவர் என்ன வீட்டில் துப்பாக்கி வச்சுருந்தார். துப்பாக்கி எடுத்து அவரே தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டார். லோடட் கன். அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரா. ஏன்னா அந்த அச்சத்துலேயாவது அவருக்கு எழுத வருதான்னு சொல்லி வீட்டுக்காரம்மா பார்த்துருச்சு. வீட்டில் வேலை செய்கிறவரு பார்த்துட்டாங்க. எல்லோரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு வந்து 1 வாரம் கழித்து அதே துப்பாக்கியால் தலையில் சுட்டுக்கு செத்து போயிட்டார். The writer's block was so deep. இதை எழுதிவிட்டு முத்துலிங்கம் எழுதுகிறார், இதில் ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு. இந்த துப்பாக்கியை தான் ஏற்கனவே தலையில் வச்சு சுட முயற்சி செய்தார். அதற்கு பிறகும் அந்த வீட்டுக்காரம்மா ஏன் அதை அப்படியே வைத்திருந்தது என்று முத்துலிங்கம் எழுதுகின்றார். இதெல்லாம் உபரி கதை, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த முக்கியமான விஷயம், எல்லாரும் காத்திருக்கோம். ஆனால் காத்திருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது அல்லவா. அதுதான் சாமுவேல் பெக்கெட் என்ற எழுத்தாளன் நமக்கு கொடுத்தது. அது அந்த நம்பிக்கையை ஒரு குழுவுக்கு கொடுக்க முடியாது. மொத்தமாக உட்காத்தி வச்சு எல்லாருக்குமா சேர்த்து மாஸ் ஹிப்னடைஸ் பண்ணி அதை சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளனுக்கும் படிக்கிறவனுக்குமான ரிலேஷன்ஷிப் பிரத்யேகமானது. இந்த எழுத்தாளரை ஏன் பிடிக்கிறது என்றால் சொல்லக்கூட தெரியாது, என்னவோ பிடிச்சிருக்கு. ஏனென்றால் அது அந்த எழுத்தாளனுக்கும் அந்த வாசகனுக்கும் மாத்திரம்தான் அது புரியும். சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வர. எனக்கு அந்த மாதிரியான முதல் ஒரு பெரிய நம்பிக்கையை, ஹோப், அதை கொடுத்தது வந்து எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை தான். அந்த சுஜாதாவினுடைய கதையில் தேவகி என்று ஒரு பெண். அவர் இதை எழுதி என்ன 30 வருஷமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். தேவகி லேடிஸ் ஹாஸ்டலில் தன்னுடைய அறையை உள்ளே கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு தன்னுடைய சாரி, ஏன்னா அப்போ எல்லாருமே சாரி தான் கண்டாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி, தன்னுடைய சாரியை மண்ணெண்ணெயில் நனைத்து பக்கத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சு தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இப்படி தான் கதை ஆரம்பிக்கிறது. சுஜாதாவுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆரம்பிக்கிற போதே நம்மளை கன்னத்தில் அடித்து எழுந்து உட்கார வைக்கும் கதை. அப்போ ஒருத்தர் அந்த ரூம் வாசலில் நின்னார். அவரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார், கொஞ்சம் தாத்தா மாதிரி இருக்கார், ஆனால் பழைய கால தாத்தா மாதிரி இருக்கார். அவர் அந்த கதவை வந்து இழுத்து பார்த்தாரு, தள்ளி பார்த்தாரு, சுத்தமுத்தும் பார்த்தாரு. திடீர்னு ஒரு காரியம் செஞ்சார். அப்படியே புகை போல் ஊடுருவி ரூம்குள்ளே போயிட்டார். புகை போல் ஊடுருவி அறைக்குள்ளே போயிட்டார். இவன் தற்கொலை செஞ்சிட்ருக்கா. என்னம்மா செய்கிறேன், நிறுத்துமா. உடனே நான் கதவை தாப்பா போட்டு நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, அதான் முதல் கேள்வி கேட்குறா. அதை இருக்கட்டும், நீ என்ன செஞ்சிட்ருக்க, பார்த்தா தெரியலையா, நான் சாக போகிறேன். ஏன் சாக போகிறேன், அதை விடுங்க, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, நீங்கள் யார்? நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட, இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இந்திரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன். நான் எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு. நீங்கள் போய் பூலோகத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு வரலான்னு எங்களுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி எனக்கு லீவ் கொடுத்தாங்களா, நான் வந்தேன், பார்த்தா நீ இது செஞ்சுக்கிட்டு இருக்க. சார் உங்களை நம்பலாமான்னு தெரியலையே, மெட்ராஸில் சாமியார்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்களே இப்போ அப்படின்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் உங்களை பார்த்தா எங்கள் தாத்தா மாதிரி இருக்குது. சரி, நீ எதுக்காக தற்கொலை செய்கிற, அது என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க சார். யார் ஏமாத்துறாங்க, மூர்த்தி கடங்காரன் இருக்கானே அவன் தான் என்னை ஏமாத்தினான். இங்கே யாராவது மூர்த்தி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சுஜாதா எழுதின பேர் அது. மூர்த்தி கடங்காரன் தான் என்னை ஏமாத்தினேன். என்ன பண்ண, நான் பாட்டுக்கு இருந்தேன் சார், நான் பாட்டுக்கு இருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் இருந்து சந்தோஷமாக பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாப்பில் தான் அவனை பார்த்தேன். வாட்சை கழட்டி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு டைம் என்னன்னு கேட்டான் சார். டைம் சொன்னேன். அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னா தேவகின்னு சொன்னேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், மூர்த்தின்னா. உங்கள் பையன் நான் தூக்கிக்கிறேன்னு பையன் தூக்கிக்கிட்டு வந்தேன். அப்போ தான் சார் ஆரம்பிச்சது. எங்கே போனாலும் இருப்பான் சார், கதவை திறந்தான் இருப்பான், பாண்டி பஜாருக்கு போனால் இருப்பான், சத்தியம் தேட்டருக்கு போனால் இருப்பான், எந்த இடத்துலையும் இருந்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் பாழா போன காதல் எல்லாம் போச்சு சார், எல்லாம் பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முழுமையாக ஏமாற்றிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வேறு வந்துருச்சு. அப்போ போய் தேடினா அவன் இருக்கிற இடத்துல இங்கே மூர்த்தின்னு யாருமே இல்லைன்றாங்க. அவன் ஒரு இடத்துல வேலை செய்கிறதா சொன்னான். அங்கே போய் கேட்டால் அப்படி ஒரு பேரில் ஒரு ஆளே இங்கே இல்லைன்றாங்க. எல்லாம் போய் சார் என்னை ஏமாற்றிட்டான்.
ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 1000 ரூபாய் கேட்குறாங்க. எங்கள் அம்மா வேறு எப்படி பணம் அனுப்ப போகிறேன், தினம் லெட்ரு போடுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு என்கிட்ட கடைசியாக இருந்த ரூபாயில் மண்ணெண்ணெய் வாங்கி ரூமில் சாகிறதா முடிவு பண்ணிட்டேன். அவர் சொன்னார், இதை பாருமா, இதுக்கெல்லாம் சாகாத, எனக்கு சில பவர்ஸ் இருக்குது, உனக்கு ஒரு வரம் தரேன், நீ ஏதாவது ஒரு வரம் கேளு. 300 ரூபாய் வேணும்னு கேட்காது, 1000 ரூபாய் கடன் கேட்காது, நல்ல வரமாக ஒன்று கேளு. அவள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. நான் 6 மாதம் முன்னாடி இருந்த மாதிரி என்னை மாற்றிடுங்க சார், இப்படி ஒன்று நடந்ததே எனக்கு நினைவில் இருக்கக்கூடாது. அப்படி மாற்ற முடியுமா உங்களால்? நல்ல புத்திசாலி பொண்ணு, நீ கரெக்டாக கேட்டிருக்கேன். மூர்த்தியின் மனம் மாறி அவர் என்னையே காதலிக்க, இந்த மாதிரி அச்சு பிச்சு வரலாம் கேட்காம நல்ல வரம் கேட்டிருக்கேன். நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு கேட்டுட்டல்ல, இந்த வரம் உனக்கு கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருன்னு சொல்லி அதே மாதிரி புகை போல் ஊடுருவி வெளில போயிட்டார். யார்? நம்ம தேவர். அப்புறம் 2 நாள் கழித்து பர்மிஷன் போட்டு அவர் வந்து பார்த்தேன். ஏன்னா பார்க்கணும்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கோம். பர்மிஷன் போட்டு வந்து பார்த்தாரு. அவர் பார்க்குறாரு, தேவைக்கு உண்மையிலே இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா. அப்படியே சிறகடிச்சிட்டு, அவளுக்கு இருந்த அந்த சோர்வு அதெல்லாம் இல்லை. பழைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது சந்தோஷமாக இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா அப்படின்றதுக்குள்ளே பக்கத்தில் அந்த கடங்காரன், உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவகி. உங்கள் பேர்? என் பேர் மூர்த்தி. வாட்சை கைட்டு பையில் போட்டு டைம் என்ன மேடம்னு கேட்குறான். மே கேரி யுவர் பேக்ஸ்ன்றான். ஓகேன்னு இவ கொடுக்குறா. உபதேவர் தலையில் அடித்து கொண்டு முதலில் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று கிளம்பி போனார். இதுதான் சுஜாதா எழுதின கதை, வார்த்தைக்கு வார்த்தை இதான் கதை. நீங்கள் போய் தேடி பார்த்துக்கலாம், ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கதையை படித்த உடனே நமக்கு சிரிப்பு வரும். எப்படிலாம் யோசிக்கிறார் பாரு. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இறந்த காலமே வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது. If you forget history, you will be condemned to repeat it என்று அதைத்தான் சொன்னார்கள். உங்களுடைய இறந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் இல்லை சிறுமைகள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்தில் ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட், எது இருந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போகணுன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப்போகிற மலர். அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும். அதுதான் இறந்த காலம். உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்துவிட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது. அதனால்தான் கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ என்று சொன்னார். நான் இன்னொரு தடவை சொல்றேன், கலீல் கிப்ரான் சொன்னார், வேர் என்பது புகழை வெறுத்த பூ. அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மரம் தான், நீ மாற முடியாது. அதனால இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பாய் என்ற பெரிய பாடம். இது எழுத்தாளரினுடைய வெற்றியா படித்தவர்களினுடைய வெற்றியா? அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போவேணும். சுஜாதா இதெல்லாம் நினைச்ச எனக்கு தெரியாது, எனக்கு இதுதான் கிடைச்சது, எனக்கு இந்த செய்தி தான் அதிலிருந்து கிடைச்சது. என் இறந்த காலத்தில் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் அதில் பெற்ற பாடங்களை வைத்து கொண்டுதான் என்னுடைய எதிர்காலத்தை நான் அணுக முடியும். இது தனி மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சமூகங்களுக்கும் இதுதான் நீதி, தேசங்களுக்கும் இதுதான் நீதி. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறந்த காலம் இருந்தது. இட் மே பி a bad past, ஆனால் அதை நீ எடுத்துக்கிட்டு தான் நல்ல வருங்காலத்துக்கு போக முடியுமே தவிர அதை கத்தரிச்சுக்கிட்டு நீ போயிட முடியாது. ராஜா அது உன் கூடவே வரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, உன் கூட தான் அது வரும். இந்த பாடத்தை நானே தனியாக என் அனுபவத்தினால் கற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் என்னுடைய 16 வயதிலேயே இது எனக்கு கிடைத்தது என்றால் அப்போ எனக்கு அனுபவங்கள் கிடையாது. ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்த ஒரு எழுத்தாளனுடைய அபாரமான எழுத்தினால் இந்த பாடம் அப்போவே எனக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையும் வாசிப்பும் இணைந்து பயணம் செய்வதனால் இதுதான் கிடைக்கும்.
எனக்கு சொல்ல நிறைய உதாரணம் இருக்குது, ஆனால் நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம வேகமாக போகலாம். ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள்ன்ற கதை. பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப சின்ன போர்ஷன் தான். கதாநாயகி ஸ்வப்னா கதியே இல்லாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கா. ஆனால் நிறைய ஆசைகள். ஒரு 16 வயசு பிடிக்க எப்படிலாம் ஆசை இருக்கும்? முதல்ல நல்லா சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த வயதிலேயே வர்ற மாதிரி யாராவது ஆண் நம்மளை பார்க்க மாட்டானான்னு ஆசை வரும். நீ அழகாக இருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆண் தன்ட்ட சொல்ல மாட்டானான்னு ஏக்கமாக இருக்கும். இதெல்லாம் 16 வயசில் வரும். ஆனால் இப்படிலாம் எனக்கு தோணுது அப்படின்னு போய் சொல்கிற மாதிரி ஒரு அம்மா இருந்தால் அந்த 16 வயசு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அநேகமாக அப்படி அமையாது. தொடப்பக்கட்டை பிஞ்சிரும், நாயே கொன்றுவேன். கஷ்டப்பட்டு உனக்கு நாங்கள் சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எவனாவது ஒருத்த வந்து நீ அழகாக இருக்கன்னு சொல்லணுமா, கொன்றுவேன். இப்படி சொன்னால் என்ன செய்யறதுன்றதுக்காக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஏற்கனவே ஒரு கமிட்டட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இப்போ. அட்லீஸ்ட்டு எங்கள் ஊர்லலாம் 90s கிட்ஸு கல்யாணமே ஆகாது சார். உங்கள் ஊரில்? எல்லா ஊர்லேயுமா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எல்லா அந்த மேட்ரிமனி எல்லாத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 17 மேட்ரிமனியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். எல்லாத்துலேயும் அதே ப்ரொஃபைல் தான் மேடம் திரும்ப திரும்ப வருதுன்றான். சரி, இப்போ விட்டு தொலை, யாரையா லவ் பண்ணலாம் இல்லை நீ அப்படின்னு நான் சொல்லலை, அவங்க அம்மாவே சொல்லுது. நான் எப்படி சொல்கிறது? அவன் அம்மாவே சொல்லுதுயா, வயசாகிறது கழுதையாட்ட 30 வயசாகுது, யாரையா லவ் பண்ணி தொலைச்சா என்ன? அம்மா சொல்லுது. அவ சொல்கிறா, இதை நீ எனக்கு 18 வயசில் சொல்லியிருக்கணும். 30 வயசில் சொன்னால் எந்த பொண்ணை கேட்டாலும் ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோங்குது. மொதல் வார்த்தை என்ன? ப்ரோ. ப்ரோ, ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ. அப்புறம் இனிமே போய் இனிமேல் பிறந்து தான் வளரணும். இனிமே அந்த வயசு அப்படி. அந்த வயசில் மனசில் நினச்சதை பேசுகிறதுக்கு ஒரு துணை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனும் அதே உளச்சிக்கல்ல தான் இருப்பான். அவன் உனக்கு ஒரு சொல்யூஷன் கூட, அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா மாப்பிள்ள, டே உன்னை பார்க்குதுடா, உன்னை தாண்டா பார்க்குது, சிரிக்குதுடா. அந்த பிள்ளை யாரை வாட்ச்மேனை பார்த்தா கூட சிரிக்குது. பற்ற வைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமயத்தில் உதவ முடியாது. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மிகவும் குறைபாடானவை. அந்த வாழ்க்கை இது அப்படி தான்டா இருக்கும். 16 வயசு கண்ணுமா அப்படி தான் இருக்கும், எனக்கு அப்படி தான் இருந்ததுன்னு சொல்கிற ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ இருந்தால் அந்த அந்த வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸ்வப்னாக்கு கிடைக்கல. நான் அவங்க அம்மாவில் பத்ரகாளி வச்சா அவ்வளோதான். ஏன்னா வறுமை குடும்பத்தில், வேறு எதுக்குமே நேரம் இல்லாத குடும்பம். ஸ்வப்னா என்ன செய்கிறா, ஒரு 2 முறை 2 ஆண்கள்கிட்ட ஏமாந்து போகிறா. அதில் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. 2 ஆண்களிடம் 2 முறையும் ஏமாந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி ஒரு வேலைக்கு போய் கதாநாயகனான தியாகுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். தியாகுவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்வப்னாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவன் சொல்கிறான், எல்லாமே உனக்கு லைஃப்பில் இப்போ இருக்குது, ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை. ஏன்? என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியலன்றான். என்னால் அந்த அவமானத்தை மறக்க முடியல. ஸ்வப்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 16 வயசில் 18 வயசில் 19 வயசில் இருந்தது. இப்போ உனக்கே 27 வயசாச்சு, பிள்ளை பிறந்தாச்சு, இன்னும் ஏன் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? சந்தோஷமாக இரு. முடியல தியாகு, மனசுக்குள்ள அவமானம் வந்து என்னை தூங்க விடாமல் செய்து, அவன் பேசின வார்த்தை, அவன் சொன்னது, நான் செஞ்சது இவ்வளவு கேவலமாக போச்சேன்ற எண்ணத்தை என்னால் சப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னு ஸ்வப்னா சொன்னேன். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா? ஆணால் கூட அந்த மாதிரி வெளியில் வர முடியாது, பெண்ணால் சுத்தமாக வெளியில் வர முடியாது. தமிழ் எனக்கு சொல்ல முடியாதனால இங்கிலீஷில் சொல்கிறேன். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். ட்ரௌமா நெவர் லீவ்ஸ் த ட்ரௌமடைஸ்ட். இட் ஸ்லீப்ஸ் பிசைட்ஸ் ஹர். It wakes up in the morning before her. It crawls into her heart
through the holes that it has created in her body. It appears before her in the most embarrassing moments. It snarls at her in the form of every person that she sees. நான் இப்போ ஸ்வப்னாவை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் நான் இப்போ மணிப்பூரில் இருக்கிற அந்த 2 பெண்களை பற்றி சேர்த்து கூட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சம்பவம் நடந்தாச்சு, வீடியோ வந்தாச்சு, இன்னும் நிறைய விசாரணைகள், சார்ஜ் ஷீட்ஸ் A1, A2, A3, A4, A100 மட்டும் போடுவாங்க. அக்யூஸ்ட் 1, அக்யூஸ்ட் 2, அக்யூஸ்ட் 3. மறைவான கோர்ட் சேம்பர்ஸில் விசாரணைகள் நடக்கும். நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஆர்வமுள்ள பத்திரிகையாளர்கள் போய் கேள்விகள் கேட்பாங்க. But the trauma will never leave the traumatized. It will sleep beside the person who is the victim. எப்ப அந்த ட்ராமா அவங்கள விட்டு போகும் தெரியுமா? அவ எந்திரிச்சு நின்று என்னைக்கு ஆடை இல்லாமல் அவள் நடத்தப்பட்ட அதே தெருவில் அவள் திரும்ப நடக்கிறாளோ அன்றைக்கு தான் அந்த ட்ராமாவே அவளை பார்த்து பயந்து போயிடும். என்றைக்கு ஒரு மறைவான கோர்ட் ரூம்ல விசாரணை நடத்தின போது இதை நிகழ்த்தி காட்டிய முன்னணியில் இருந்த அந்த 4 அல்லது 5 வாலிபர்களை நேருக்கு நேர் கண் கொண்டு அவள் பார்த்து அவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லாதது போல நடந்து கடந்து செல்கிறாளோ, only that day her trauma will leave her. கடவுளினுடைய ஆசீர்வாதம் இருந்த அந்த பெண் தனக்கு ஒரு பேரக்குழந்தையை பெறுகிற வயது வரை வாழ்ந்தால் அந்த பேரக்குழந்தையிடம் அவள் சொல்லக்கூடும் ஒரு நாள், என்ன, உன் கண்ணு முன்னாடி எந்த பெண்ணுக்கு ஒரு அவமானம் இழைக்கப்பட்டாலும் அந்த பெண் வேறு கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற தைரியம் உனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் பேரக்குழந்தைகளை வளர்த்தால் that day her trauma will leave her. ஆனா அது மட்டும் அந்த ட்ராமா அவ கூடவே தான் இருக்கும். அவளுக்கு 50 வயசானாலும் 60 வயசானாலும் 70 வயசானாலும் ஒவ்வொரு நாளும் அவள் கூடவே தான் அது இருக்கும். அவளை பார்க்கிற ஒவ்வொருவரின் பார்வையிலும் அது புதிதாக பிறந்து எழுந்து வரும். திரும்ப ஸ்வப்னாக்கு வரலாம். ஸ்வப்னா இதை தியாகுட்ட சொன்ன தியாகு சொன்னா, ஸ்வப்னா, வாழ்க்கை அவமானங்களின் மூலம் சில பாடங்களை உனக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கை வலிக்க வலிக்க பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியன், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடல் எழுதுகின்றார். அந்த காலத்தில் அனஸ்தீஷியா கிடையாது, அறுவை சிகிச்சை உண்டு. அனஸ்தீஷியாவில் எப்படி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க? அப்படித்தான் நல்ல முழு நினைப்போடு இருக்கும்போது தான் அறுவை சிகிச்சை நடக்கும். எப்படி கத்தியை நெருப்பில் சுட்டு, அவன் கையில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாளை எடுத்து நெருப்பில் சுட்டு அந்த கட்டியை அப்படியே சலக்குன்னு அறுத்து எறிவார் அந்த மருத்துவர். எப்படி வலிக்கும்ல! காலில் குத்தி இருக்கிற சின்ன முள்ளை எடுக்கிறதுக்கே நம்ம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நம்ம பிள்ளைங்க வீட்டு டிவியெல்லாம் உடைச்சிடுறோம், ஏன்னா இவன் காலில் முள்ளு குத்தி இருக்குதா பாட்டியை வெளியில் எடுத்தாலும். ஆனால் நினைவோடு இருக்கும்போது வாளால் அறுத்து சுட்ட மருத்துவனை நோயாளி அடிக்க வேணாம், நாசமாக போகிறவனு ஏற்கனவே நான் கட்டியோடு இருக்கேன், நீ வாளால் அதை கட் பண்ணுற, அதையும் அந்த வாழை சுட்டு வேற கட் பண்ணுற, நீ இவன் மருத்துவன் 4 அடி வைக்க வேணாம். ஆனால் இவன் மருத்துவனை கட்டி பிடிச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்கிறான். ஏன்? இவனுடைய நோயை அவன் நீக்கி இருக்கிறான். அப்படி நீக்கும்போது வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், உயிரை போய் கவ்வுகிற அளவு அது வலிக்கும். ஆனாலும் அப்படி செய்கிற மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல ஸ்வப்னா, வாழ்க்கை என்ற மருத்துவனை நீ காதலிக்க வேண்டும்.
வலிக்க 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 உனக்குள்ளே இருக்கிற கட்டிகளை அகற்றத்தான் உனக்கு அவமானங்கள் வருகிறது. வாழ்க்கையை காதலிக்க பயின்றுகொள் ஸ்வப்னா என்று தியாகு சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதின போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அவமானம்னு எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. என்ன அவமானம், என்ன அவமானம்? இந்த பொண்ணு சொல்லுது, என்னோட ஃபோட்டோவை அவன் மார்ஃப் பண்ணி போட்டுட்டான், வெளியில் தலை காட்ட முடியல. தலை காட்டு, வெளியில் போ, தலையை குனிஞ்சிக்கிட்டு இல்லை, நல்லா நிமிர்ந்துக்கிட்டு நேரப்போ. அவமானப்பட வேண்டிய அவனை தவிர நீ இல்லைடா கண்ணு. என்ன அவமானம்? அவமானம் என்ன களிமண்ணா முழுங்க முடியாதா? தண்ணியை குடிங்க, எல்லாத்தையும் முழுங்கலாம், எல்லாத்தையும் முழுங்கலாம். வாழ்க்கை அவ்வளவு பெருசு. ஒரு 15 வருஷம் கழிச்சு அவனே எதிரில் வந்தால் கூட இந்த லூஸு தானே என் படத்தில் அன்னைக்கு ஓகே ஐம் கெட்டிங் பிஸின்னு போயிடுவேன் நீ. அப்போ பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும்? அப்போ நான் யோசிக்கிறது, அம்மா அப்பாவுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெண் குழந்தைங்க ஏன் படிக்கணுன்றது எங்கள் அம்மா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆண்டாவூர்னின்னு ஒரு ஊர், ஒரு குக்கிராமம், அது தேவகோட்டை பக்கத்தில். 1970களில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை டீச்சர் ட்ரைனிங்க்கு திண்டுக்கல் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு. நான் சொல்கிறது இப்போ இல்லை, 1970s. அந்த ஊர்லேருந்து 10th முடித்து அந்த ஊரில் போய் திண்டுக்கல்லில் போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் பாட்டி வந்து கோவிடுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் பேசணும், பெண் குழந்தைகள் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் பேசணும். நிறைய இன்புட் கேதர் பண்ணேன். அப்போ யோசித்தேன், எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கலாம் போய், எங்கள் அம்மா படிக்க வச்சாங்கல்ல, 1970களில் எங்கள் அம்மா படிக்க வச்சாங்கல்ல அப்படின்ட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட போய் உட்காந்து கேட்டேன். அவங்கள அம்மாச்சின்னு தான் கூப்பிடுவேன். நான் மாடுக்கு பால் கறந்துட்டே இருந்தாங்க. நான் அப்படி பின்னாடி உட்காந்துட்டு, அம்மாச்சி அம்மாவை ஏன் படிக்க வச்சேன் அப்படின்னு கேட்டேன். 1970களில் கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். அம்மாவை ஏன் படிக்க வச்சேன்? நான் ஏதோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். என் முகத்தை கூட பார்க்கல, பால் கறந்துட்டே சொன்னாங்க, ஏன்னா உங்கள் அம்மாவை என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை, அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க. இந்த ட்விட்டர்லலாம் ஒரு இல்லை பலார்னு ஒரு ரிப்ளை, அது மாதிரி, ஏன்னா அவங்க அம்மாவும் என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை தம்பி, அதனால தான் படிக்க வச்சேன்னு. அந்த படிப்போட விளைவு தான் டீச்சர் ஆனாங்க, சென்னைக்கு வந்தாங்க, எங்கள் அப்பாவை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு 2 பசங்க. அப்போது எங்கள் ஃபேமிலியில் தலைமுறை எங்கேருந்து மாறுச்சு? ஒரே ஒரு பெண் குழந்தை படிக்கிறதுலேருந்து மாறுச்சு. உண்டா இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், வென் வி லுக் அட் அவர் சில்ட்ரன், எந்த ஜென்ரேஷன் மாறுதுன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும், அவ்வளோ ஒரு ஹோப் இருக்கும். காலேஜ்லாம் போகும்போது நான் கேட்பேன், முதல் பட்டதாரிகள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்களாம் ரொம்ப யோசிச்சு கை தூக்குவாங்க, ஏன்னா நம்மளை எப்படி மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. நான் சொல்கிறேன், நீ தாண்டா ஹீரோ, ஏன்னா அந்த ஜென்ரேஷன் ஒன்றுலேருந்து தான் மாறப்போகுது. வறுமையை போக்குவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் எதுனா எஜுகேஷன் மட்டும்தான். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தம்பி நீ படிக்கிறது ஏதோ ஒரு டிகிரிக்காக கிடையாது. இன்றைக்கி கெரியர் கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வரும்போது பசங்க கேட்பாங்க, சார் எந்த கோர்ஸ் சார் ஈஸி? ஏன்பா ஈஸியாக ஃபஸ்ட்டு போயிடணும் சார். வாட் இஸ் ஈஸி இஸ் நாட் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் இஸ் நெவர் ஈஸி. ரொம்ப சிம்பிள். எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும் இல்லை. என்கிட்ட கவுன்சிலிங் வர பசங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் மேக்ஸ் வேணான்றான் சார். ஏன்னா மேக்ஸ் பிடிக்காது, மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேண்டாம், ஏன்னா சப்ஜெக்ட் மேலே வெறுப்பு. அப்போ எது ஈஸியாக வேணும்? ஈஸியாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பசங்கிட்ட சொல்கிறது என்னென்னா, பெயின் இல்லாமல் ஆல்வேஸ் ரிமெம்பர், பெயினோட எண்ட் ரிசல்ட் இஸ் சக்ஸஸ். ஒரு அத்லீட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்மளாம் பார்க்குறோம்ல, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரிக்கெட் மேட்சோட முடிஞ்சிருது இல்லை. உசைன் போல்ட் ஓடுறாரு, ரேஸ் ஓடுறாரு, அவர் மொத்தமாக அவர் ஓடின ரேஸ் எல்லாத்தையும் நீங்கள் கியூமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் தான் அவர் மொத்த ரேஸும். ஒரு ரேஸும் 10 செகண்ட் தானே கணக்கு அவருக்கு. அப்போ லைஃப் ரொம்ப ஈஸியாக கிடையாது. அந்த 10 செகண்ட் ரேஸுக்கு அவர் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், தம்பி எதை செஞ்சாலும் தயவு செஞ்சு கிவ் இட் யுவர் 100%. கிவ் இட் யுவர் 100%. இதுதான் நான் பார்க்குற இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை. எதை பார்த்தாலும் ஃபைனல் எக்ஸாமில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஏன் பெஸ்ட்டு கொடுக்கணும்? இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், எல்லோரும் உட்காந்துருக்கீங்களா? நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுவோம். உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க பார்க்கலாம். ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் as much as you can. ஓகே, சூப்பர். அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் 1 2 3ன்னு சொல்கிறேன். 3ன்னு சொன்னோடனே மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு
இந்த புஷ் பண்ணும்போது ஒரு 1 or 2 inch மேலே ஏற்ற முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? 1, 2 and 3 புஷ். சூப்பர். யாருக்கெல்லாம் கை மேலே போச்சு? 2வது தடவை கை தூக்குங்க. பொய் சொல்லாமல் சொல்லணும், இல்லை சாமி கண்ணை குத்தும். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட போச்சா? சில பேருக்கு கை போகல, நான் பார்த்தேன். பட் 3/4 பேருக்கு கை போச்சு. ரைட்? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் ஆஸ் மச் as you can. உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கன்னு சொன்னேன். அப்போ அவ்வளோதான் உயர்த்த முடியும். அங்கே ஒருத்தர் எந்திரிச்சு நின்றார், அப்புறம் ஏன் உட்காந்துட்டாருன்னு தெரியல. உண்மையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ ரேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நல்லா மூச்சு இழுத்து பிடி, உன்னால் முடிஞ்சால் ஒன்று புஷ் பண்ணு. இந்த மோட்டிவேஷன் லெக்சர்லாம் கொடுப்பாங்களா, உன்னால் முடியும் உன்னால் முடியும்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படி புஷ் பண்ணுறான்னா இன்னும் 2-3 இன்ச்சு மேலே போச்சு. அந்த 2-3 இன்ச்சு ஏன் முதல்ல போலன்றது தான் கேள்வி. ஏன் முதல்ல போல? ஏன்னா முதல்ல போகும்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லும், அந்த ஆள் ஒரு எக்ஸசைஸ்க்காக சொல்கிறான், கையெல்லாம் தூக்காத. சில பேருக்கு கை இவ்வளோ தான் போச்சு, டக்கின் பண்ண சட்டை வெளியில் வந்துருமான்னு தோணும். இப்போ இதை இப்படி சொல்கிறோம், உங்களால் உங்கள் வலது கையை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள். அதிகமாக உயர்த்துபவர்களுக்கு வரதராஜன் சார் 2 கிலோ தங்கம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னும் அவங்க இப்போ சேர் மேலே ஏறி நின்றுருப்பீங்க, இங்கே வந்து ஏறி நின்றுருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே ஏறி நின்றுட்டே பாதி பாதி எடுத்துக்கலாம், உனக்கு 1 கிலோ தங்கம் எனக்கு 1 கிலோ தங்கம். ஆனால் நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? நெவர் கிவ் யுவர் பெஸ்ட் டுடே, ரிசர்வ் இட் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆர் சம் அதர் டே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை மட்டும் தயவு செஞ்சு லீட் பண்ண வேண்டாம். நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எனக்கு இன்னைக்கு இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐ நீட் டு என்ஜாய். ஆர்கனைசர்ஸோட டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது. ஐயோ க்ரௌட் வரல, க்ரௌட். இட்ஸ் நாட் அபவுட் த க்ரௌட். எனக்கு இந்த டாக் பேசுறதை விட இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ப்ரெப் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கான படிக்கிறோம்ல, அதுக்கான ரிசர்ச் பண்ணுறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எதை செஞ்சாலும் கிவ் இட் யுவர் பெஸ்ட். மை சன் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். 19 வயசு ஆகுது அவனுக்கு. கிரிக்கெட் விளையாடுவான். அவங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. நீ மேட்ச்சில் போய் ரன் அடிக்கிறதெல்லாம் செகண்டரி. கோ த்ரூ த ப்ராசஸ். செய்கிற விஷயத்தை திருப்பி 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 செய். கால் வலிக்குதா, விடாத, திருப்பி செய். ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இட் மை டேக் சம் டைம். ஷார்ட்கட்ஸ் வராது. கிட்டார் வாசிக்கணும்னா உடனே போய் கிட்டார் வாசிக்க முடியாது. வீணை வாசிக்கணும்னா கையெல்லாம் பழுத்துரும். இங்கே என்ன போட்டு தான் மிருதங்க வச்சா கையில் கட்ட மாதிரி ஆகிடும். அப்படி தான் யூ ஹாவ் டு கோ த்ரூ த கிரைண்ட். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நத்திங் கம்ஸ் ஈஸி. கேம்பஸ் இன்டர்வியூக்கு இப்போ நான் என்னோடய வேலையில் கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா போகணும். எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மால் இங்கிலீஷ் பக்கமே போயிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கூட இங்கிலீஷை தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன சொன்னேன்னு. நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லாம் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் கம்மிங்கா, ட்ரெயின் கோயிங்கா, வாட், ஷேக்ஸ்பியர் டைடா, எல்லாத்துலேயும் ஆன்னு வேறு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். 27C வெண்டா அப்படின்னுவான். 27C பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்றதான் நம்ம அப்படியே. இது எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜுனூன்னு ஒரு சீரியல் வந்தது. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அதை? ஐதரளி காலத்தில். இது வந்து இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுதான் முதல் ஹிந்தி சீரியல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த சீரியலை டிரான்ஸ்லேஷன்னா எப்படின்னா, ஹிந்தியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தமிழ். உதாரணத்துக்கு டயலாக்லாம் அப்படி வரும். என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே அப்படின்வாங்க. நம்ம எங்கே எப்படி தமிழ் பேசுவோம்? என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே. வாய்ப்பே இல்லை. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். டேய் தம்பி, எதை பண்ணாலும் 100% கொடு. ரெண்டாவது, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஊரில் வந்து ஒரு காலங்காலத்தில் சில விஷயம் நடந்தாகணும்ல. அது என்ன? 12th நல்ல மார்க் எடுக்கணும், சூப்பரான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், 4 வருஷம் கழிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இன்னொரு 3-4 வருஷத்தில் கல்யாணம் ஆயிடணும், 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கணும், சென்னைக்கு மிக அருகில் இல்லை கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு 20 வருஷம் லோன் இருக்கணும், அந்த லோன் அடைக்கிறதுக்கு அடுத்த 20 வருஷம் லோன் வேலை செஞ்சு 45 வயசில் நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். திருப்பி எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், இதான் பண்ணியிருப்பேன். அப்போது ஃபியூ ஸ்கில்ஸ் என்ன இன்னைக்கு த மோஸ்ட் வாண்டட் ஸ்கில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபோக்கஸ். யாரெல்லாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவெல்லாம் தீர்க்கதரிசின்றாங்க இன்னைக்கு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்க இந்த ஒரு கொல்லிக்கட்டை போதும். திஸ் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்யூப்மெண்ட் யூ ஆர் ஆல் கேரிங்.
இப்போ நான் படித்த காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க தண்ணி அடிக்கக்கூடாது தம்பி, தம் அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதுதான் டேஞ்சரஸ்னாங்க. இன்னைக்கு they are saying alcohol and cigarette is okay. Addiction to your mobile phone is more dangerous than alcohol and cigaretteன்றாங்க. உண்டா இல்லையா? they are saying this is new age cancer. ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன், அது நீங்கள் தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க. have we lost a generation to mobile phones? இதான் ஆர்டிக்கல். have we lost a generation to mobile phone? சின்ன குழந்தைங்க, அது ஒரு 3-4 வயசு, அந்த குழந்தை போது பாருங்க, அந்த 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 ஏஜ். அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐபேடை தூக்கி வச்சிடுறோம் முன்னாடி. எங்கள் பொண்ணு ரைம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் சாப்பிடும், டோரா பூஜி பார்த்துட்டே தான் சாப்பிடும், விளங்கிடும். நான் சாப்பிடலன்னா எங்கள் அம்மா பட்னி போட்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு, சாப்பிடாத பசிச்சிருக்கோம், சாப்பிட மாட்டேன். 2வது நாள் பசிச்சிருக்கோம், 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட் போங்க, போன வாரம் ரெசிடென்சி டவர்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் மட்டும் தனியாக இருந்தேன். பார்க்கவே கருணை கொடூரமாக இருந்தது. ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி, அந்த குழந்தை அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணுறதுக்காக அவங்க அம்மா மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஃபோனை வச்சுட்டு அவங்க அது பாட்டுக்கிட்டு ஏதோ சாப்பிடுது, இவங்க இந்த பக்கம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போய் சொல்லலான்னு நினச்சேன், அப்புறம் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றாங்க நம்ம ஊரில், ரைட்? The mobile phone addiction is the most dangerous thing for your kids and for yourself. நம்ம ஒரு சர்வே எடுப்போம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் கடைசியாக தூங்கும் போது கடைசியாக பார்க்குறது மொபைல் ஃபோன்? கை தூக்குங்க. ஓகே. காலையில் எந்திரிச்சவுடன் முதலில் பார்ப்பதும் மொபைல் ஃபோன். கை தூக்குங்கள். வெரி குட். இப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், அப்படி என்ன வருது நம்மளுக்கு காலையில்? இத்து போன யாராவது ஒருத்தன் நம்மளுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த குட் மார்னிங் மெசேஜே அவன் எங்கேருந்தோ காப்பி அடித்து ஒரு பூ படம் போட்டு வந்திருக்கோம் காலையில். ஐயோ குட் மார்னிங், அவருக்கு சொன்னோன்னு தான் நம்மளுக்கு குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சோன்னா கை போகும் அப்படியே. இல்லை பராக் ஒபாமாவோ புட்டினோ இல்லை ஜோ பிடனோ நம்மளுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறாங்களா, யுக்ரைன் வாரை சால்வ் பண்ணுறது எப்படி, உங்கள் ஐடியா கொடுங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்களே, வரப்போகிறது 4 மெசேஜ். ஓகே, அது காலையில் பார்த்த கை காலெலாம் உதறது நம்மளுக்கு. இப்போ ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு, இதை உடனே 15 பேருக்கு அனுப்பு, இல்லைனா ரத்தங்கக்கி செத்துருவேன், சாமி கண்ணை குத்தம், எதுக்கு வம்பு, இல்லை 15 நாள் இது அனுப்பிச்சேன்னா 15 நாளில் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அடி தள்ளு. இன்னொரு குரூப் இருக்கு, உண்மையான மரத்தமிழனா இருந்தா இதை அனுப்புடா. இப்போ நம்மளுக்கே டவுட் வந்துடுது, ஐயோ நம்ம மரத்தமிழனா இல்லையா, அடிச்சு அனுப்பு. இப்போ கண்ட்ரோல் எஃப், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். நீங்க பாருங்க, ஃபார்வர்டட் மல்டிபிள் டைம்ஸ்னு. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்குலாம் என்ன கொடுமைனா, நம்ம பேசின வீடியோ நமக்கே ஃபார்வர்ட் பண்ணுவான். இன்னைக்கு காலையில் எனக்கு வந்திருக்கு, யூ ஷுட் லிசன் டு திஸ் அப்படின்னு. டேய் பேசுனதே நான் தான்டா. இப்போ ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு தான் நம்மளுக்கு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. என்னதுக்கு வம்பு. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுல நம்மளுக்கு சந்தோஷம், அப்பா அனுப்பிச்சிட்டப்பா 4 பேருக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய டேஞ்சர் இஸ் திஸ். அண்ட் ஃபோக்கஸ்க்கெலாம் நான் பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லிங்க. தூர்தர்ஷன் நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, ஒரு 70, 80, லேட் ஏர்லி 90s வரைக்குமே பாருங்களேன். அதில் உங்களுக்கு ஃபேவரட் ப்ரோக்ராம் என்ன? ஒளியும் ஒளியும், வேற எதுவும் பார்க்க முடியாது. கரெக்டா? வயலும் வாழ்வனும் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும், மனைமாட்சி, கண்மணி பூங்கா, ஒண்டர் பலூன், இதெல்லாம் தான் ப்ரோக்ராம். எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் இருக்கா? போன வாரம் நடந்த ப்ரோக்ராமை பற்றி இந்த வாரம் லெட்டர் எழுதி 2 பேர் படிப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கோம் நம்ம. என்ன நேயர்களே, சென்ற வாரம் ஒளிபரப்பிய கதவை திரடி காஞ்சனா என்ற நாடகத்தில் காஞ்சனா கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை என்று நேயர் எழுதியிருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம் நம்ம. இந்த ஒளியும் ஒளியும்ன்ற ப்ரோக்ராம் 7:35 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 7:30லேருந்து 7:35 வரைக்கும் சோபனா ரவின்றவங்க நியூஸ் படிப்பாங்க. நம்ம அம்மாலாம் அந்த சாரீ பார்ப்பாங்க, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த சாரீ அப்படின்னு பார்ப்பாங்க. 7:35க்கு ஒளியும் ஒளியும் போட்டிருப்பாங்க. 7:35க்கு பாட்டு போட்டுருவாங்களா? 8 மணிக்கு பாட்டு போடுவான். அப்போ 7:35 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன பண்ணோம்? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்தோம். வாஷிங் பவுடர் நிர்மா வந்துச்சா, உங்கள் பாட்டி வீட்டில் குருமா அதெல்லாம் வந்துருக்கும். நம்ம அது எல்லாத்தையும் உட்காந்து குடும்பமாக அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்து 8 மணிக்கு ஒரு 6 பாட்டு போடுவான். அதை பார்த்துட்டு அவ்வாடா அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ வாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு ஒரு படம் வருது, ஒரு ஆக்டரோட படம் வருது சன் டிவியில். அதே ஆக்டரோட படம் போட்டிக்கு விஜய் டிவிலையும் வருது, ஜெயா டிவிலையும் வருது, கலர்ஸ் டிவிலையும் வருது. நம்மால் படம் பார்த்துட்டே இருக்கான், அப்படி பார்த்துட்டே இருக்கான், அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுவான்?
பச்சக் அப்படின்னா அடுத்த சேனல் போவோம், அங்கே கொஞ்ச நேரம் பார்ப்போம், இங்கே கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கோம், இங்கே அப்போ தான் நடுவில் ஏதோ ஒரு சீன் வரும், இங்கேருந்து அடுத்த சேனல் போவோம், அப்புறம் அடுத்த சேனல் போவோம். அவனை போய் கேட்டு பாருங்களேன், என்னடா பண்ணுறேன்னு. படம் பார்க்குறேன். என்ன படம் பார்க்குறேன் தெரில, கதம்பமாக ஒரு 4-5 படம் சேர்ந்து பார்க்குறேன். என்டர்டெயின்மெண்ட்டில் கூட நம்மளால ஃபோக்கஸ் கிடையாது. அப்போது வாட் இஸ் த ஜென்ரேஷன் தட் வி ஆர் லுக்கிங் அட்? அப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் 22 minutes. இன்னைக்கு இட் இஸ் less than 3 minutes. அவனுக்கு 3 minutesக்கு மேலே கை கால்லாம் உதறுது. இப்போ உங்கள் பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் வருது, அவருக்கு மெசேஜ் வந்தால் நம்ம எடுத்து பார்க்குறோம் ஃபோனு. எனக்கு ஏன் யாரும் மெசேஜ் அனுப்பல டக்குன்னு? அதுக்கு வாட்ஸ்அப் இட்டிஸ்ன்னு பேரே வச்சுருக்கானுங்க, வியாதி. குருன்னு வந்து நம்ம எடுத்து பார்க்கணும், ஏதாவது வரலையா, எதுவுமே வரலையே நம்மளுக்கு. கைண்ட்லி மை ஒன்லி ரெக்வெஸ்ட் யூ, குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அன்அவாய்டபிள், அது கையில் போய் தான் ஆக போகுது ஒரு ஸ்டேஜ். அது 10 வயசுன்றதை ஒரு 15 வயசு வரைக்கும் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள், 15ன்றதை இன்னும் கொஞ்சம் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிவைஸை தள்ளி வைங்க. காமன் ரூமில் மட்டும் உங்களுடைய லேப்டாப்போ டிவியோ இதற்கு அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது இருக்குது பாருங்கள். இந்த ஃபோனில் இருக்குது அந்த ஆப்பு, எல்லார் ஃபோன்லேயும் ஸ்க்ரீன் டைம்னு ஒரு ஆப் இருக்குது. அதை போய் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்களேன், 20 நிமிஷம்னுவான். பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்தியன் யூத் spend about 4 to 5 hours every day in your mobile phone. இது ஒன்றுமே கிடையாது. இந்த மொபைல் ஃபோனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக் அப்படின்னு ஒன்று வரும். மந்தத்தன்மை, மூளையில் ஒரு மந்தத்தன்மை, கிரியேட்டிவிட்டி 0 ஆகிடும். நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியாது. நீங்கள் ரீல்ஸ் பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு கட்ட விரல்ல ரேகையே இல்லை. அட்லீஸ்ட் நீ இன்ஸ்டாவில் நீ ரீல்ஸ் போட்டாவது உனக்கு பைசாவாவது கிடைக்கும், அதுவும் கிடையாது. யாரோ போடுற ரீலை நம்ம போட்டு தேய்ன்னு பார்த்துட்ருக்கோம். அதனால சொல்லுவான், the world's intelligent people, the world's most intelligent company is all looking for your sleep time. உன்னை தூங்க விடாமல் இருக்கிறது தான் அவனுக்கு பிஸ்னஸ். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க சீரீஸ், அமேசான் ப்ரைமில் சீரீஸ் பார்க்குறோம். அந்த சீரீஸ் முடியும் போது நெக்ஸ்ட் எபிசோட்னு ஒன்று வரும். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடும். இட் they'll force you to watch it again. பிஞ்ச் வாட்சிங்கிறோம் நம்ம. அதை என்றைக்கோ ஒரு நாள் பிஞ்ச் வாட்ச் பண்ணால் பரவாயில்ல, டெய்லி பிஞ்ச் வாட்ச் பண்ணால் என்ன ஆகுதுக்கு வருது? அவனுக்கு நல்லது, நமக்கு சாபக்கேடு. ஸோ ஃபோக்கஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி, நான் பேசுகிறேன், எனக்கு பயங்கர ஃபோக்கஸ் உண்டா? கிடையவே கிடையாது. ஆஸ் அ கிட் ஐ ஸ்ட்ரகிள்டு. 10 நிமிஷம் என்னால் ஒரு விஷயத்தை ஒன்றா செய்ய முடியாது. நான் வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன், எனக்கு வாழ்க்கையே வெளியில் தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இந்த எக்ஸாம் டைம்லலாம் என்ன ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க, உள்ளே போய் உட்காந்து படிடா அப்படின்வாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்களா, கடவுளுடைய வரப்பிரசாதம், அது வந்து அந்த ரூம்குள்ளே போச்சுன்னா படித்து முடிச்சு தான் வெளியிலே வரும். காட்ஸ் கிஃப்ட். சோறு தண்ணி இல்லாமலாம் படிக்கும். நம்மளாம் அப்படி கிடையாது. என்னை ரூம்குள்ளே போட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் வெளில வருவேன் எங்கள் அம்மா கிட்ட. என்னடா தண்ணி, அது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வச்சுட்டா எப்படி வெளில வர்றது? தண்ணி. சரி போய் குடிச்சிட்டு வா அப்படின்வாங்க. கிச்சனில் போய் குடிச்சிட்டு வருவேன். அப்புறம் எண்ணி 10வது நிமிஷம் திருப்பி வெளில வருவேன். இப்போ என்ன? பாத்ரூம். தண்ணி குடித்தா பாத்ரூம் போகணும்ல, அப்புறம் திருப்பி அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். இப்போ என்னடா யாரோ காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு. மற்ற நாளில் அங்கேயே உட்காந்துருப்போம், காலிங் பெல் லொல்லொல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு போய் சட்டே பண்ண மாட்டோம். திடீர்னு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வரும், நீ அப்பாவை என்ன பண்ணுறான்னு பார்த்தல, அம்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்குமா அப்படின்னு அம்மா மடியில் படுத்துக்கிறது. திடீர்னு அம்மா மேலே பாசம் வரும். ஏன்னா நம்மளால் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. இப்போ இந்த குழந்தையெல்லாம் 1 மணி நேரம் படிக்க வைன்றது வாய்ப்பு கிடையாது. ஹவு டு யூ ப்ரொலாங் தட் டைம்? ஹவு டு யூ மேக் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ ஃபோக்கஸ்க்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இஸ், நம்ம குழந்தைங்கிட்டையும் சரி உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்னுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஹஸ் கான் அப் டு 90 minutes. என்னால் 90 நிமிஷம் ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ண முடியுது. இப்போது அவுட் ஆஃப் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, எனக்கு எந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை தள்ளி வச்சுட்டேன். அது என்னது? இது இருந்தால் தானே பக்கத்தில் டிங் டிங் டிங்னு வந்துகிட்டே இருக்குது சவுண்டு. அப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ எலிமினேட் மை டிஸ்ட்ராக்ஷன். ஃபோனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவேன். நான் இருக்கிற ரூம்லேயே இருக்காது. அப்போ அந்த அன்டிவைடட் டைம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதா? ஒன்று. ரெண்டாவது, நம்மள எல்லாருமே பெருசாக ஒரு பெருமை பித்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐ கேன் மல்டி டாஸ்க் அப்படின்னுவாங்க. என்னால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னுவாங்க. ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் டிசைன் ஃபார் மல்டி டாஸ்கிங். இது நம்மளால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் உருப்படியாக செய்ய முடியும். ஒரு நேரத்தில் பல விஷயத்தை செய்யலாம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளே வேணால் ஏமாற்றிக்கலாம். மல்டி டாஸ்கிங். ஒரு பிரெயின்
ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஒரு டாஸ்க்கு இன்னொரு டாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் ஷுர். 3வது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு நாட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ்னுவாங்க. ஒரு முயலை பிடிக்கணும்னா ஒரு முயலை மட்டும் நோக்கி ஓடு, அந்த முயல் டயர்ட் ஆகிடும், பிடிச்சிடலாம். அது ஓடும்போது பக்கத்தில் ஒரு முயல் இருக்கும், இதை பிடிக்கலான்னு தோணும், சுற்றி 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 ஓடு, நீ டயர்ட் ஆகிடுவோம், ஒரு முயலும் கையில் மாட்டாது. நம்ம ஆளுங்க இந்த பக்கம் ஓடுவான், அப்புறம் இதுலேருந்து இதுக்கு மாறுவான், இதுலேருந்து அதுக்கு மாறுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அண்ட் சி இந்த 3 விஷயத்தை எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மட்டும் கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா 90:90:1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் ஒரே விஷயத்தை 90 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உதாரணத்துக்கு என்னால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் எழுத முடியும் அப்படின்னா 3 மாதத்தில் அடுத்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் புக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். நான் என்னோட முதல் புத்தகத்தை அப்படிதான் எழுதினேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.